அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடந்த வருடம் இதே நாளில் ஒரு தியானத்திற்காக மும்பைக்கு நான் சென்றிருந்தேன். அந்த மும்பை விமான நிலையத்தில் இறங்கி நான் வெளியே செல்லுகின்ற பொழுது அதனுடைய நுழைவாயிலே இந்த கிறிஸ்மஸ் சீசனுக்கான அத்துணை ஏற்பாடுகளும் அந்த விமான நிலையத்தில் அழகாய் காண முடிந்தது. விமான நிலையம் கிறிஸ்மஸ் நிகழ்வுக்கான அத்துணை ஏற்பாடுகளும் செய்து அழகாய் வருகின்ற அனைத்து பயணிகளுக்கும் விருந்து படைக்கும் விதமாக அந்த விமான நிலையம் அழகுற மின் விளக்குகளால் மற்றும் கிறிஸ்மஸ் தோரணங்களால் அழகுபடுத்தப்பட்டிருந்தது. அந்த விமான நிலையத்தினுடைய நுழைவாயிலேயே ஒரு அழகான ஆங்கில வார்த்தை இருந்தது. ரீசன் ஃபார் த சீசன் என்ற ஒரு வார்த்தை அந்த விமான நிலையத்தில் இருந்தது. பார்த்து நான் மனம் நெகிழ்ந்து போனேன். ஒரு பொதுவான இடம், விமான நிலையம், அனைத்து மக்களும், எல்லா சமயத்தாரும், இனத்தாரும், மொழி பேசுபவரும் வந்து செல்லுகிற அந்த இடத்திலே இந்த கிறிஸ்மஸ் சீசனுடைய ஒரு உணர்வை, சிந்தனையை நமக்கு அழகாக எடுத்து செல்லும் விதமாக அந்த மும்பை விமான நிலையம் அழகாக இருந்தது. இறைவனுக்கு நான் நன்றி செலுத்தினேன். எல்லா மக்களுக்கும் இந்த கிறிஸ்து பிறப்பு விழா என்பது பொதுவானது, அழகானது என்பதை வெளிப்படுத்தும் விதமாக இந்த கிறிஸ்மஸ் விழாவினுடைய உன்னத செய்தியை அந்த விமான நிலையம் பிரதிபலித்தது. ரீசன் ஃபார் த சீசன், செலிப்ரேஷன் ஆஃப் த சீசன். இந்த நாட்களிலே நாம் பார்க்கின்றோம், ஆலயங்கள், குடும்பங்கள், பொது இடங்கள், எல்லா இடங்களிலும் இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவினுடைய அழகான ஒரு செய்தியை வெளிப்படுத்தும் விதமாக அங்கும் இங்குமாக ஜொலிக்கும் மின் விளக்குகள் மற்றும் ஸ்டார்கள், கிறிஸ்மஸ் மரங்கள் இப்படியாக அழகாய் ஜொலிப்பதை நாம் பார்க்கின்றோம். இரவு நேரங்களில் திரும்பும் திசையெல்லாம் மின் விளக்குகள், அழகான தோரணங்கள், கிறிஸ்மஸினுடைய உன்னதமான நிகழ்வை நமக்கு அப்படியே படம் பிடித்து காண்பது போன்று இருக்கிறது. இந்த விழா என்பது அனைவருக்குமானது. இந்த விழா என்பது அதிசயமானதும். இறைவன் மனு உரு எடுத்து இந்த மண்ணுலகில் பிறந்திருக்கிறார். நான் உங்களை விட்டு விலகி நிற்பவன் அல்ல, உங்களோடு நான் விலகி இருப்பதல்ல, முறையல்ல, மாறாக உங்களுள் ஒருவராக நான் இருக்கிறேன். இம்மானுவேலனாக கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்தும் செய்திதான் இந்த கிறிஸ்து பிறப்பு விழா. அப்போ எல்லா மக்களும் இதை கொண்டாடுகின்றார்கள். ஏனெனில் கடவுள் மனு உரு எடுத்து ஒரு மனிதனாக நம்மை போல, சக சகோதரனை போல நம்மோடு இருக்கிறார் என்று சொன்னால் யாருக்குத்தான் இந்த மகிழ்ச்சி இருக்காது? கடவுளே விண்ணிலிருந்து மண்ணகத்திற்கு மனு உருவெடுத்திருக்கிறார். இன்கார்னேஷன். கடவுள் மனு உரு எடுத்து நம்மிலே மனித குலத்தை மீட்பதற்காக பிறந்தார். அப்போ இது எனக்குரியது, இது எனக்குரியது. சொந்தம் கொண்டாடும் அளவிற்கு பாலன் இயேசுனுடைய பிறப்பு இன்று உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகின்றது. சமீபத்தில் நம்முடைய அருள் தளத்தில் ஒரு மெகா குடில் கண்காட்சி நம்முடைய தமிழக சிறுபான்மைத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் அவர்களும், மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் எம்எல்ஏ திருமதி மரகதம் குமரவேல் அவர்களும் இந்த குடிலை, அருள் தளத்தில் இருக்கிற இந்த அழகான குடிலை திறந்து வைத்தார்கள், வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள். அப்பொழுது அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள், இந்த கிறிஸ்து பிறப்பு விழா என்பது கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல, இது அனைவருக்குமானது. இயேசுவை பிடிக்காத நபர்கள் யாரும் இருக்க முடியாது. இயேசுவை நேசிக்காத மனிதர்கள் யாரும் இருக்க முடியாது. ஏனெனில் அவர் நம்மை நேசித்தார், அவர் நம்மை அன்பு செய்தார், அவர் நமக்காகத்தான் இந்த உலகில் மனு உரு எடுத்தார். அந்த அழகிய சிந்தனையை இருவருமே அழகாய் நமக்கு பகிர்ந்து கொண்டார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, we have every reason to celebrate this season. கிறிஸ்மஸ் என்னும் சீசனை நம்ம கொண்டாடுவதற்கு எல்லா தகுதியும் காரணங்களும் இருக்கிறது.
ஏனெனில் கடவுள் நம்மோடு, கடவுள் நமக்காய். ஆகவே அன்புக்குரியவர்களே, மனநிறைவு, மகிழ்ச்சி, பூரிப்பு, ஆர்ப்பரிப்பு, கொண்டாட்டம் இது எல்லாரிடத்திலும் இன்று இருக்கிறது. இதுதான் ஆண்டவர் இயேசுனுடைய மகிழ்ச்சி தரும் செய்தி. எல்லா மக்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னவென்றால், பாலன் இயேசு நம்மிடையே பிறந்திருக்கின்றார், நமக்காக பிறந்திருக்கின்றார். ஆகவே இந்த அழகிய சிந்தனையில் இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவை நாம் கொண்டாடுவோம். பாலன் இயேசுனுடைய அருளை வேண்டி மன்றாடுவோம். சிறப்பாக ஏழை எளிய மக்கள், பாமர மக்கள், வசதி இல்லாதவர்கள் அனைவருக்குமான கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவாக இது அமைய வேண்டும். நாம் அனைவரும் இல்லாதவர்களோடு, பசியாய் பட்டினியாய் அனைத்தையும் இழந்த நிலையில் இருக்கின்ற ஏழை எளிய மக்களோடு இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவின் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளும் விதமாக இல்லாதவரோடு இருப்பதை நாம் பகிர்ந்து கொண்டு இந்த விழாவை அர்த்தமுள்ள விதத்தில், இயேசு எதிர்பார்த்த விதத்தில் நாம் கொண்டாடிட அருள் வேண்டி மன்றாடுவோம். ஆமேன்.